இயேசுவை ஏற்கனவே நம்மளவர்கள்ட்ட பேசுகிறேன். நம்மகிட்ட என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இயேசுவை மட்டும்தான் நம்பி வந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னமோ கொசுறு வந்துருச்சு. இப்போ வந்து இயேசு ப்ளஸ் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சிலர் போகிறோம். அது வந்து இயல்பு தான். நல்ல கவனிங்க, மனிதனுக்கு எப்போவுமே இயல்பு என்னன்னா தன்னுடைய தகுதியை பெருசுப்படுத்துறது. என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, என்னுடைய படிப்பு என்னன்னு தெரியுமா, நான் செஞ்சது என்னன்னு தெரியுமா, நான் செஞ்ச புண்ணியம் என்னன்னு தெரியுமா. தயவுசெய்து அப்படி இருக்க வேண்டாம் இன்றைக்கு. ஏன்னா நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கலாம், நம்முடைய சாதனைகள் என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் கடவுளுக்கு முன்பாக ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. மனுஷன் முன்னால் இதெல்லாம் பெருசாக தெரியுங்க. கடவுளுக்கு முன்பாக இதெல்லாம் நத்திங். அவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்குறாரு, என் குமாரன் மூலமாக வரையா நீன்னு, அப்போ வா. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் முன்னேற்றத்தையும் காணாததுக்கு காரணம் வந்து அவங்க இயேசு ப்ளஸ் மற்ற காரியங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைப்படுத்துகிறேன், உங்களுக்கு எனக்கும் நினைப்படுத்திக்கிறேன். ஏங்க, நம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மரித்தார். நமக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து நரகம் போகிறதுக்கு மட்டும்தாங்க தகுதி இருக்குது, வேறு எதுக்குமே தகுதி இல்லை. நான் நல்லா கவனிங்க, நமக்கு வந்து ஆக்சுவலாக நரகம் போகிறதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. ஏன்னா நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தாளந்து திறமை ஆற்றல் கை கால் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு விரோதமாக வாழ்ந்துட்டோம். இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம். பெரிய துரோகம் இல்லைங்க. தேச துரோகம் செய்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? மரண தண்டனை. யாரும் கேட்கறது இல்லை, மரண தண்டனையாக கொடுப்பாங்க இதுக்கு போய். ஐயோ, தேச துரோகம் பெரிய துரோகங்க. ஆனால் கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் செய்வது அதை விட பெரிய விஷயம். நமக்கு வர வேண்டியது மரண தண்டனை, நரகம். ஆனால் இயேசு அந்த மரண தண்டனை தன் மீது எடுத்துக்கொண்டார், கர்ட்டனை கிளிய வச்சார், நமக்காக நரகம் அனுபவிச்சார். அந்த 3 மணி நேரம் அவருக்கு நரகம் உண்டாச்சு அங்கே சிலுவையில். வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருமே பாவிகள், நமக்கு எல்லாருக்குமே ஆக்சுவலாக வர வேண்டியது சாபம் நரகம், அப்படிதான். ஆனால் தேவன் நம்மளை இவ்வளவாய் நேசிச்சதுனால, உலகத்தை இவ்வளவாய் நேசிச்சதுனால தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். இந்த பேசிக் காஸ்பிளை விட்டு மீறவே கூடாது இதை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வாழ்க்கை உருப்பட்ட பிறகு எதை நம்புவாங்க? நான் ஜெபம் பண்ணிட்டேன்ல, நான் உபவாசம் செஞ்சிட்டேன்ல, நான் இவ்வளோ பேருக்கு தானம் தர்மம் செஞ்சேன்ல, நான் இவ்வளோ காணிக்கை கொடுத்தேன்ல, நான் இதெல்லாம் பண்ணேன்ல, ஆனாலும் தேவன் என்ன ஆசீர்வாதம், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்ல, ஆகவே இந்த அவர்கிட்ட நான் தைரியமா